கிளாஸ் எடுக்கிறாரு தேர்தல் அரசியலை பத்தி சட்டசபையில வந்து. அன்னைக்கு நான் எந்திரிக்கலான்னு இருந்தேன். அண்ணன் வரும்போதே சொல்லிட்டாரு, இன்னைக்கு ஒன்லி நம்பிக்கை வாக்கெடுப்பு தான், இன்னைக்கு நம்ம எல்லாம் பேச வேணாம், ஆல்ரெடி மெஜாரிட்டி 150 மேல போயிட்டு இருக்கு, அவங்க பேசினா பேசட்டும். தேர்தல் அரசியலை பத்தி அமைச்சர் ஆதவர்ஜுனன் கிட்ட வந்து பேசக்கூடாதம்மா. அவர் அமாவாசை ஆதவர்ஜுனன் சொல்லி நான் பழக்கப்பட்டேன். அமாவாசைன்றது அவங்க மச்சான் பட்ட பேர் வச்சவர். பட் இப்ப அமைச்சர் ஆயிட்டார்ல, அந்த பொறுப்புக்கு நம்ம மரியாதை தரணும். தேர்தல் அரசியல் பத்தி ஏன் உதயநானுக்கு வந்துட்டு பேசுறதுக்கு தகுதி இல்லையா? எதிர்கட்சி தலைவரா இருக்காரு. இதை விட வேற என்ன தகுதி வேணும்? கேள்வி கேட்கிற இடத்துல நாங்க இருக்கோம், நாங்க கேள்வி கேட்போம், பதில் சொல்லுங்க. ஏன் சொல்றதுக்கு திராணி இல்லையா? அன்னைக்கு நான் அன்னைக்கு எந்திரிச்சிடலான் இருந்தேன், பட் அண்ணன் வந்து சொல்லிட்டாரு. ஏன் எந்திரிச்சு என்ன பேச போறீங்க? 150 எங்களுக்கு மெஜாரிட்டி 150 மேல தாண்டி போயிடுச்சு நீங்க சொல்றீங்களா? 150 வந்தா எப்படி வந்தது 150? ஏடிஎம்கேல உங்களுடைய மாமியார் வந்து ஸ்லீப்பர் செல்லு மாதிரி உங்க மாமியார் அங்க அனுப்பிவிட்டு 5000 கோடி ரூபாய் சொத்து கணக்குல வர்ற அளவுக்கு டிக்ளரேஷன் ஃபார்ம்ல, அதாவது வேட்புமனு தாக்கல் செய்யறப்ப அதுல டிக்ளேர் பண்ற அளவுக்கு 5000 கோடி ரூபாய் சொத்து இருக்குன்னா, அப்போ ஊழல்வாதியை எந்த அளவுக்கு உங்க மாமியார் சொத்து சேர்த்து வச்சிருப்பாங்க? அப்படி 5000 கோடி ரூபாய் சொத்து வச்சுக்கிட்டு உங்க மாமியார ஸ்லீப்பர் செல் மாதிரி வந்து ஏடிஎம்கேல அனுப்பிவிட்டு அந்த கட்சியை ரெண்டாக்கி அதுல இருந்து குதிரை பேரம் பேசி அதுல இருந்து ஒரு 25 எம்எல்ஏ உங்களுடைய தலைவருக்கு வந்து ஆதரவு கொடுத்து அதுல குதிரை பேரம் நடத்தக்கூடிய நீங்க தூய சக்தியா? நீங்க வந்து சட்டசபையில உதயநிதிக்கு எதிராக கேள்வி கேட்க என்ன தகுதி இருக்கு? ஃபர்ஸ்ட் என்ன உங்களுடைய ட்ராக் ரெக்கார்டு என்ன? ஃபர்ஸ்ட் திமுக என்னைக்காவது குதிரை பேரம் போய் பாத்திருக்கீங்களா? தோத்தாலும் ஜெயிச்சா சட்டசபையில முதலமைச்சரா இருப்போம், தோத்தா நாங்க எதிர்கட்சியில இருப்போம். உங்களை மாதிரியா? எங்களுடைய கட்சி ஆதரவு கொடுத்து நீங்க சீஃப் மினிஸ்டர் ஆகுங்க நாங்க சொல்லியும் பிறகும் கூட நீங்க கேவலமா போய் ஏடிஎம்கேவை வந்து 2 அணியா உடைச்சி உங்க மாமியார ஸ்லீப்பர் செல் வேலைக்கு அங்க அமுச்சு விட்டு நீங்க வந்து இப்போ அவங்களுக்கு ஒரு 10 மந்திரி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே, அப்ப இது பேர் என்ன? ஊழல் கட்சி தானே உங்களுது? ஊழலுக்கு பேர் போன மார்டின் ஃபேமிலியோட முகத்திரைய கிழிக்கிற வரைக்கும் ஓயவே மாட்டோம். எழுதி வச்சுக்கோங்க. தமிழக வெற்றி கழகத்துடைய மிகப்பெரிய ஒரு ஊழல் சக்தி யாரா வருவாருன்னு கேட்டீங்கன்னா அது ஆதவர்ஜுனன் தான். அவருக்கு பட்டப்பேர் வைத்தவர் அமாவாசை ஆதவர்ஜுனன் பட்டப்பேர் வைத்தவர் அவருடைய சொந்த மச்சான் தான். வெயிட் அண்ட் வாட்ச் மிஸ்டர் ஆதவ் அர்ஜுனன். நீங்க நேற்றைக்கு ஆதவர்ஜுன் அவர்களுடைய ஒரு வீடியோவை காண இருந்தது. அதுல உதயநிதி ஸ்டாலினுக்கு என்ன தகுதி இருக்கு, ஸ்டாலின் அவர்களுடைய மகன் அப்படிங்கிறத தாண்டி என்ன ப்ரொஃபைல் இருக்கு, அதை தூக்கி போட்டுட்டு எங்க தலைவரை அவரால் எதிர்கொள்ள முடியுமா, எங்களை எதிர்கொள்ள முடியுமா அப்படின்லாம் சவால் விட்டிருந்தார். நீங்க இவர் என்னவோ இந்த இனத்திற்காக, இந்த மக்களுக்காக, இந்த நாட்டுக்காக பல ஆண்டுகள் போராடி சிறை சென்றவர் போலவும், இவர் கண்டிராத சிறைகள் கிடையாது, இவர் கண்டிராத போலீஸ் ஸ்டேஷன் கிடையாது, போராட்ட களங்கள் கிடையாது, நீங்க எல்லா கொள்கையையும் கரைத்து குடித்து ஏதோ அரசியல் ஞானி போல இவர் இன்றைக்கு இருப்பது போல கற்பனையில பேசிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். நீங்க விசிகாக்குள்ள போனார். விசிகாக்குள்ள போன போது இவர் மார்டின் அவர்களுடைய மருமகன் அப்படிங்கிற அந்த ப்ரொஃபைலின் அடிப்படையில், தகுதியின் அடிப்படையில் மட்டும்தான் சேர்த்து கொள்ளப்பட்டார். நீங்க அதன் பிறகு இப்போது விஜயோடு பயணிப்பதும் அந்த தகுதியால் மட்டும்தான். மற்றபடி தனிப்பட்ட ஆதவர்ஜுனுக்கு என்ன அரசியல் தெரியும்? நீங்க பல ஆயிரம் கோடிகளை வச்சுட்டு நீங்க விர்ச்சுவல் வாரியர்ஸுக்கு காசுகளை இறைச்சு இதை பண்ணலாம். தனிப்பட்ட ஆதவர்ஜுன் அவர்களுடைய கொள்கை தெளிவு என்ன? ஒரு 10 நிமிஷம் பெரியாரியம் பேச முடியுமா அவரால்? அம்பேத்கரியம் பேச முடியுமா? அம்பேத்கரியம் பேசுவார். எந்த அளவுக்குன்னா, அம்பேத்கர் அவர்களுக்கும் காந்தி அவர்களுக்கும் நீங்க காலம் முழுவதும் சண்டை நடந்துச்சு, 2 பேர்த்துக்குமே கொள்கை முரண் இருந்துச்சுங்கிறதே தெரியாம ஒரு பக்கம் அம்பேத்கர் படம், இன்னொரு பக்கம் காந்தி படம் வச்சுட்டு தான் முன்னாடி பேட்டி கொடுப்பார். இவருடைய அரசியல் தெளிவு இந்த அளவுக்கு தான். ஆக இவருடைய இன்றைய நிலைமைக்கு காரணம் 100% அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பல ஆயிரம் கோடி சொத்து மட்டும்தான். ஆக அதை தூக்கி போட்டு நீங்க வாங்கல. இப்போது விஜய்க்கு நான் எந்த செலவுமே பண்ணிக்கல அப்படின்னு சொல்ல முடியுமா? விஜய்க்கான எல்லா செலவுகளையும் இவர் தான் முன்னாடி நின்று பார்த்துக்கிட்டார். ஆக இப்படி காசால விளையாண்டு இன்னைக்கு தனக்கான ப்ரொஃபைலை உருவாக்கி வச்சுட்டாரே ஒழிய, இவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த பலாயிரக்கணக்கான கோடி சொத்துக்கள் அப்படிங்கிறத எடுத்துட்டா இவர் இன்னைக்கு 0.
நீங்க உதயநிதி அவர்கள் ஆரம்பத்தில் வந்தது ஸ்டாலின் அவருடைய மகன் அப்படிங்கிற அந்த அடிப்படையில் இருக்கலாம். ஆனா அவர் அரசியலில் பயணித்து இன்றைக்கு திமுகங்கிற அந்த கட்சியை இயக்கத்தை வழிநடத்தக்கூடிய அளவுக்கு தன்னை தினம் தினம் மெருகேற்றி கொண்டு நீங்க கட்சியினரால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தலைவராக இன்னைக்கு உதயநிதி அவர்கள் இருக்கார். ஆனா நாளைக்கு ஆதவ் அர்ஜுனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த பல ஆயிரக்கணக்கான சொத்துகள் போயிருச்சுன்னா ஆதவ் அர்ஜுன் யார்? இன்னைக்கு ஆதவ் அர்ஜுனுக்கு கூட இருந்து முகஸ்துதி பாடக்கூடிய ஒருத்தன் கூட இருக்க மாட்டான். அதே போல ஆதவ் அர்ஜுன் அவர்களை ஆதரிப்பதற்கு இன்னைக்கு புதுசா பல முற்போக்கு கட்சிகள் இருந்தெல்லாம் வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆதவ் அர்ஜுன் நீங்க ஒண்ணு இல்லைங்க, இன்றைய ஆட்சி சிறப்பான ஆட்சி அப்படின்னு ஒருத்தர் வீடியோ போடுறார். அவரு திமுக கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியை சார்ந்தவர். நீங்க அதுல விஜய் படம் போடலாம். அந்த தம்ப்நெயில்ல ஆதவ் அர்ஜுன் வர்றார். ஆதவ் அர்ஜுன் எதன் அடிப்படையில் வர்றார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆக அந்த பணமெல்லாம் நாளைக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கலன்னா ஆதவ் அர்ஜுன் 0. ஆனா உதயநிதி அப்படி கிடையாது. கட்சி அவருடைய கட்சி, அவர் பின்னாடி இன்னைக்கு கட்சி நிக்குது. ஆக அடுத்தவங்களை கேள்வி கேட்பதற்கு முன்னாடி நம்முடைய தகுதி என்ன அப்படிங்கிறத யோசிக்கணும். உங்களுடைய தகுதி என்பது வெறுமனே பொருளாதாரம் மட்டும்தான், பலாயிரக்கணக்கான கோடிகளை வைத்து மட்டும்தான். இன்றைக்கு விஜய்க்கு நீங்க எத்தனாயிரம் கோடி செலவு பண்ணியிருக்கீங்கிறது எல்லோருக்குமே தெரியும். ஆக அந்த கோடிகள் இல்லாட்டி இன்னைக்கு நீங்க யாரு? ஆக இவர் என்னவோ தன்னை பெரிய தியாகி போல கருதி கொண்டு, பெரிய தத்துவ விஞ்ஞானி போல, கொள்கையிலே கரைத்து குடித்த அதிமேதாவி போல பேசிக் கொண்டிருக்கார். ஆக உண்மையில் நீங்கள் யார்? உங்களுடைய இன்றைய நிலைமைக்கு எது காரணம் அப்படின்னு உங்களை நீங்களே கேள்வி கேட்டுட்டா உங்களால் அடுத்தவரை நோக்கி உனக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னு கேள்வி கேட்க முடியாது. அதை அவரே ஆய்வு செய்வாரா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த விஜய் ஃபேன்ஸ் என்ன பண்றாங்க, பயங்கர லாஜிக்கலா கேட்குற மாதிரி உதய் வந்து பேசிட்டு போயிட்டாரு, உள்ளேயே உட்கார்ந்துருந்தா எங்க அண்ணன் பதில் சொல்லியிருப்பார்ல அப்படிங்கிறார். ஏய், முதல்ல வெளிநடப்பு செஞ்சது உங்களுக்கு ஆதரவா? உங்க அரசுக்கு இவ்வளவு எம்எல்ஏக்கள் எதிர்ப்பு அப்படின்னு பதிய வைக்க கூடாது அப்படிங்கறத எங்க தலைவரோட நோக்கம். 6 மாசம் இடையூறு பண்ண மாட்டோம்னு சொன்னதுனால வெளியே போறாங்க, உங்களுக்கு ஆதரவா தான் போறாங்க. 2வது, அவர் பேசி முடிச்ச உடனே உங்க அண்ணன் எந்திரிச்சு அழகா பதில் சொல்லியிருக்கலாம், அவங்க அண்ணன் பண்ணல. சரி. 3வது, அவர் போனதாவே வச்சுக்கிட்டோம், ஓடிட்டதாவே வச்சுக்கிட்டோம், உங்க அண்ணன் உள்ளதானப்பா இருந்தாரு, எந்திரிச்சு பதில் சொல்லியிருக்க வேண்டியதானே. 4வது, சட்டசபையில அவை குறிப்புன்னு ஒண்ணு இருக்கும் தெரியுமா? காலங்காலமா சட்டசபை ஆரம்பிச்சதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் சட்டசபையில யாரு பேசினாங்க, யாரு பதில் சொன்னாங்க, எப்படி பதிலடி கொடுத்தாங்க, கலைஞர் பேசினதெல்லாம் புத்தகமா இருக்கு, அண்ணா பேசினதெல்லாம் புத்தகமா இருக்கு. அப்ப உங்க அண்ணன் பேசுனதும் புத்தகமா வந்திருக்கும்ல. வீட்டுல போய் அன்புள்ள இந்துவுக்கு உன் தாய் மாமன் காளிங்கன் எழுதுவது அப்படின்னு இவ்வளவு பெருசு எழுதுறதுக்கு சட்டசபையிலேயே பதில் சொல்ல வேண்டியதானே. லைவ்ல தானே ஓடிக்கிட்டு இருந்துச்சு. நீங்க எல்லாம் பாத்தீங்க, எங்க அண்ணன் மாசு, எங்க அண்ணன் பதில் சொன்னாரு, ஓடிட்டாரு பத்தியா உதயன்னு சொல்லியிருக்கலாம்ல. அதை விட்டுட்டு அவர் ஓடிட்டாரு. அதனால எங்க அண்ணன் வீட்டுக்கு போய் ட்விட்டர்ல கடிதம் எழுதுற, ஒரு கடிதம் எழுதினேன் அப்படின்னு எழுதினாருன்னு சொல்றீங்களே, இதுல ஏதாவது லாஜிக் இருக்காப்பா? ஏன்பா இவ்வளவு பேசிக்கா ஒருத்தரை வந்து விளக்கம் சொல்ல வைக்கிறது? இப்போ ஒரு இங்கிலீஷ் கிளாஸே 12வது வகுப்பு 11வது வகுப்புல போய் ஏபிசிடி எடுத்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. தயவு செஞ்சு லாஜிக்கலா யோசிங்க, கோவப்படாதீங்க. என்ன நான் இப்படி பேசுறேன் அப்படி பேசுறான்னு கோவப்படாதீங்க. உங்களை நான் வந்து மட்டம் தட்டுறதுக்காக பேசல. ஆனா யோசிச்சு பாருங்க, உதய் சார் பேசின உடனே உங்க அண்ணன் எந்திரிச்சு பதில் சொல்லியிருக்கலாம், இல்ல உதய் சார் போனதுக்கு அப்புறம் எந்திரிச்சு அங்க வந்து பேசியிருக்கலாம், அவை குறிப்புல இடம் பெற்றிருக்கும். அதெல்லாம் விட்டுட்டு வீட்டுக்கு வந்து கடிதம் எழுதுறாரு அப்படின்னா யோசிங்க, 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 தயவு செஞ்சு யோசிங்க. அமைதியா ரசிக மனப்பான்மையை விட்டு யோசிங்க. சீஃப் மினிஸ்டர் புஷ்பராஜ் அவர்களை வந்து நம்ம அசம்பிளியில வச்சு உரின்னு உரிச்ச பிறகு இவனுக்கு இப்ப புதுசா ஆரம்பிச்சிருக்கிறது என்னன்னா, எதிர்கட்சியெல்லாம் முதலே வந்து பயந்து ஓடி போயிச்சான். அதனாலதான் வந்து பதில் சொல்லலையாமா. இவனுக்கு அவை குறிப்புனா ஒண்ணு இருக்கு அப்படின்னா என்னன்னு தெரியுமா? இதெல்லாம் எனக்கு சத்தியமா தெரியலடி. அசம்பிளியில வந்து ரெக்கார்ட்ஸ்னு ஒன்று வச்சிருப்பாங்கடா. அது வந்து நீங்க இந்த வெர்ச்சுவல் வாரியர்ஸ் எல்லாம் பேசுறீங்களா, இந்த மாதிரி அசிங்கமாலாம் பேசக்கூடாது. அதெல்லாம் பேசினா அந்த ரெக்கார்ட்ல வந்து வைக்க மாட்டாங்க.
அதனால தான் அதெல்லாம் அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸ்னு பேர் கூட வந்துச்சு அதுக்கெல்லாம். கேள்வியெல்லாம் வந்து நம்ம கேட்டோம் இல்லையா, அதுக்கு வந்து இப்போ சோஃபாவில் வந்து என்ன கொண்டு வந்து வச்சிங்க அப்படின்னு கேட்டால், ஏங்க அவர் வீட்டுக்கு சோஃபா வந்ததுக்கு நான் என்னங்க பண்ண முடியும், இவ்வளோ தானங்க பதில். எப்படி கோயின்சிடன்ஸாக அந்த சோஃபா போகிற இடத்துக்குலாம் நீங்கள் பின்னாடியே போகிறீங்கன்னா அடுத்து நாங்கள் கேள்வி கேட்போம், அது வேற விஷயம். பட் ஆனால் அதுக்கு ஒரு பதிலுங்கிறது இதுதான். இந்த பதிலை வந்து எதிர்கட்சி உள்ளே இருக்கிறப்பே சொல்லணுமான்னு கேட்டால் கிடையாது. எதிர்கட்சி வெளியே போன பிறகு சொன்னா கூட அது அசம்பிளி ரெக்கார்ட்ஸ்ல ஏறும். புரியலையா உங்களுக்கு? நமது மடக்கு ஊதிகள் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு அப்படியே சங்கூதிகளா மாறிட்டு இருக்காங்க. அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, சங்கி பிளஸ் மடக்கு ஊதி சங்கூதியா மாறிட்டாங்க. என்னன்னா அந்த ஃபேக் நியூஸ்லயே வந்து நரேட்டிவ் செட் பண்றது, ஒரு வண்டி பிங்க் பெட்ரோல் வண்டி நம்ம விட்டதை அப்படியே எடுத்து சிங்கப்பெண்ணு சொல்லிட்டு ஸ்டிக்கர் ஒட்டுறது, அதுக்கப்புறம் வந்து ஒயின் ஷாப்பை மூடிட்டோம்னு சொல்லிட்டு பார்த்தா எல்லா ஸ்கூல் கிட்டையும் ஒயின் ஷாப் இருக்குது. வெறும் இன்ஃபுளுசர்ஸ்லயும் ஆன்லைன்ல ஃபேக் நியூஸ் பரப்புறது மூலமாவுமே வந்துட்டு ஆட்சி நடத்திட்டு முடிஞ்ச அளவுக்கு இந்த 5 வருஷம் எப்படியாவது தள்ளிட்டு அதுக்கப்புறம் வந்து எனக்கு இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க, இவங்க பண்ண டேமேஜ் என்னால ஒரு வருஷத்துல ரெடி பண்ண முடியல அப்படின்னு சொல்லி அண்ணன் அல்றாரா இல்லையான்னு சொல்லி பாருங்க. மித்ரோன் அப்படிங்கிறதுக்கு பதில் நண்பா நண்பீஸ், அவ்வளவுதான். ஸோ இனிமேல் வந்து நீங்கள் சங்கூதிகள் என்று அழைக்கப்படுவீர்கள். இது கூட அண்ணன் வாட்சில் 2 கொலை, நாகப்பட்டினத்தில் எரிச்சு கொண்டானுங்க, போலீஸ் ஸ்டேஷனை அடிச்சு உடைச்சானுங்க. அது இல்லாமல் உங்க கட்சிக்காரன் 10 வயசு பிள்ளைய ரேப் பண்ணி கொண்டான். எம்புட்டு கிரைம். நிறைய இல்லத்தரசிகள்லாம் கூட இப்போ உங்களால ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வர வேண்டிய 1000 ரூபாய் வரல. ஒரு 2 நாள் முன்பு ஒரு வீடியோ போட்டு விட்டேன். இந்த மாதிரி கட் அவுட் எல்லாம் போட்டிருக்காரு விஜய் கட்சிக்காரங்க, என்ன மாற்றத்தை கொண்டு வர போறீங்கன்ட்டு போட்டிருந்தேன். அன்னைக்கு சாயந்தரமே ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்து தலைவர் வந்து ஃப்ளெக்ஸ் பேனர்லாம் யாரும் அடிக்கக்கூடாது, இந்த மாதிரி செலிப்ரேஷன்லாம் தேவையில்லாத வேலை, நம்மளுக்கு ஃப்ளெக்ஸ் பேனர்லாம் நிறுத்த வேண்டும்னு சொல்லிட்டு போட்டுட்டாரு. நிறைய பேர் எனக்கு அமிச்சாங்க, பார்த்தீங்களா மாற்றம் வந்துருச்சு, எங்கள் தலைவரே பண்ணிட்டாருன்ட்டு. ஸோ இப்போ என்னன்னா, தொண்டனே தலைவர் சொல்ல பேச்சு கேட்க மாட்டேங்கிறான். தொண்டனே தலைவர் சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்கிறான். ஃப்ளெக்ஸ் பேனர் இன்னும் அப்படியே தான் இருக்குது. நேற்றெல்லாம் விழுப்புரம்லேருந்து ட்ராவல் பண்ணிட்டு வந்தேன் சேலம் வரைக்கும். விழுப்புரம் போகிறப்பவும் பார்த்தா ஏகப்பட்ட ஃப்ளெக்ஸ் பேனர், வரும்போதும் ஏகப்பட்ட ஃப்ளெக்ஸ் பேனர். இந்த நிலைமைக்கு சிங்கப்பூர் வேற மாத்துறாங்கிறாங்க. என்னத்த சிங்கப்பூர் வரப்போதும் தெரியல. ஆனால் என்னன்னா, இப்போ பல உத்தரவு அரசாங்க அதிகாரிக்கிட்டு விட்டுட்டு இருக்கு புது அரசாங்கம். டாஸ்மாக் கடை இருக்கு, அதில் 21 வயசு பார்த்து தான் ஐடி கார்டு பார்த்து தான் சாராயம் கொடுக்கணும், 10 ரூபாய் வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஐயோ தொண்டனே கேட்கல நீ சொன்ன பேச்சு. தொண்டனே சொன்ன பேச்சு கேட்கறது இல்லை, கண்ணாபின்னான்னு பண்ணிட்டு இருக்கான். நாங்கள் என்னத்துக்குடா கேட்கணுன்ட்டு அரசு அதிகாரி கேட்பானா இல்லையா? மாற்றம் ரொம்ப சிரமம் சாமி, ரொம்ப சிரமம். அப்படியெல்லாம் வராது.